ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட், ரவை, அவல், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்காக கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி, அதே போல் ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்களே போதும். ரொம்ப சுலபமான பொருட்களை வச்சு டேஸ்டியான டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெசிபிஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவினதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேறொரு பவுலுக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. நான் 3 மீடியம் சைஸில் தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் பிழிஞ்சிட்டு எல்லா உருளைக்கிழங்குமே ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ அதே பவுலில் அவல் சேர்த்துக்கிறேன். 2 கப் நான் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், தின்னான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறதா இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அவளையும் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட்டாயமாக அவளை கழுவுங்க, ஏன்னா அழுக்கு நிறைய இருக்கும். தின்னான அவல்ன்றதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கழுவ வேண்டாம். சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணி கழுவிக்கங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அவலை உருளைக்கிழங்கு கூட நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கங்க. இப்போ அதே கப்பால் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அளந்துக்கங்க. குடமிளகா பொடியாக நறுக்குனது 1 கப் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். அதுவும் மெஷரிங் கப்பால் 1 கப் இருக்குது. பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீட்ரூட்டை சேர்த்துட்டேன். 1 கப் தக்காளி சேர்த்துக்கங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இடிச்சிட்டு சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை நல்லா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதே போல் புதினா இருந்தால் கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்லி இலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கங்க. இப்போ சீரகம் 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்துலேயுமே தண்ணி நிறையவே இருக்கும். அதே போல் நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இதில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி சேர்த்துட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அந்த ரவையும் அவ்வளோ நல்லா ஊறி வரட்டும். ஊறினா தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. மறுபடியும் ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது ரவை, அவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு நல்லா மசிஞ்சு மிக்ஸ் ஆகும்.
அந்த மாவு வந்து நல்லா மசிஞ்சிரும்போது நம்ம தோசைக்கல்லில் செஞ்சு எடுக்கும்போது உடையாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். நல்லா கரண்டி பின்பகுதியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர், கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் கையால் சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டி விட்டுக்கோங்க. அப்படி கையில் தட்ட வரலன்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட தட்டிக்கலாம், ரொம்ப ஈஸியாக வரும். சின்ன ரவுண்டோ பெரிய ரவுண்டோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு மூடி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மேலே அடியில் எல்லாமே நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் மேலே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நான் போர் அடிக்காமல் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அப்படி சாப்பிடுவாங்க. 2, 3 சாப்பிட்ற இடத்துல 5, 6 கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நான் தயிர் தான் வச்சு கொடுத்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் நீங்கள் வெங்காய பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி அது கூட வச்சு கொடுக்கலாம். அப்படி பச்சடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் சும்மாவே கொடுக்கலாம், வெறும் தோசையவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் இந்த தோசை. கட்டாயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது உடையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடையாமல் வரும். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.